வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம்ஸ். இன்னைக்கு உங்களை ஒரு புது வீடியோல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டோமொபைல் சம்பந்தமான அன்பாக்சிங், ரிவ்யூ மற்றும் எக்ஸ்ட்ரீம்ஸோட ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் கோப் ரன்னிங் இண்டிகேட்டர் மாடல் V அண்ட் இந்த ப்ராடக்டோட சீரியல் நம்பர் B-D162. இதில் ப்ளூ அண்ட் எல்லோ கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த கோப் இண்டிகேட்டரோட அவுட்டரில் பார்த்தீங்கன்னா கோப் LED இருக்குது அண்ட் இதோட கலர் ப்ளூ கலர். இதை நம்ம பார்க்கிங் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்க நார்மல் LED எல்லோ கலர் ரன்னிங் டைப்பில் தெரியும். இதை நம்ம இண்டிகேட்டர் லைட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஹெவி ஃபைபர் மெட்டீரியலில் கவர் ஆகிருக்கு. கோப் இண்டிகேட்டர் கீழே பார்த்தீங்கன்னா ரப்பர் மெட்டீரியலில் கவர் ஆகிருக்கு அண்ட் இது ஃப்ளெக்சிபிள் டைப். நம்ம இண்டிகேட்டர் எவ்வளோ பெண்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எந்த டேமேஜும் ஆகலை. இண்டிகேட்டரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெவி பிளாஸ்டிக் மெட்டீரியலில் கவர் ஆகிருக்கு. அண்ட் இண்டிகேட்டரோட பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா பைக்கில் ஃபிட் பண்ணுறதுக்காக 12 mm சைஸ் போல்டு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக எல்லா மாடல் பைக்லேயும் ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த போல்டு சூட் ஆகலைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வாஷர் யூஸ் பண்ணி கூட நம்ம ஈஸியாக அந்த இண்டிகேட்டரை ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த LED இண்டிகேட்டரோட லெஃப்ட் டு ரைட் டோட்டல் சைஸ் 4.8 cm. இண்டிகேட்டரோட டாப் டு பாட்டம் டோட்டல் சைஸ் 8.4 cm. இண்டிகேட்டரோட டோட்டல் சைஸ் அரௌண்ட் 13 cm. LED இண்டிகேட்டரோட சைடில் பிரெத்து பார்த்தீங்கன்னா 3 cm. இந்த கோப் இண்டிகேட்டர் யூனிவர்சல் டைப், ஸோ நம்ம எல்லா மாடல் வண்டியிலேயே ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த LED இண்டிகேட்டரோட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பிளாக், ரெட் அப்புறம் க்ரீன் 3 ஒயர்ஸ் இருக்குது. இதில் பிளாக் ஒயர் நெகட்டிவ் லைன், ரெட் அப்புறம் க்ரீன் ஒயர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் லைன். இதில் ரெட் ஒயரில் லைன் கொடுக்குறப்போ அவுட்டரில் இருக்க கோப் LED ப்ளூ கலரில் ஆன் ஆகும். க்ரீன் ஒயரில் லைன் கொடுக்குறப்போ சென்டரில் இருக்க நார்மல் LED எல்லோ கலரில் ரன்னிங் டைப்பில் எரியும். ஸோ இதில் ப்ளூ லைட்டை பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட் இல்லைனா டேஞ்சர் லைட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்க எல்லோ லைட்டை நம்ம இண்டிகேட்டர் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு லைன் கொடுக்கறது 12 volt DC லைனில் கனெக்ட் பண்ணும். DC லைன் டைனமோ கரண்ட்டில் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நம்ம இந்த இண்டிகேட்டருக்கு லைன் கொடுத்துடலாம். பிளாக் ஒயர் பார்த்தீங்கன்னா மைனஸ் லைன். ஃபஸ்ட் நம்ம ரெட் ஒயரில் லைன் கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் ஆன் ஆயிடுச்சு. ஜூம் பண்ணி காட்டுறேன். அவுட்டரில் இருக்க கோப் LED ப்ளூ கலரில் ஆன் ஆயிருக்கு. இதை நம்ம பார்க்கிங் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக் அடிக்கிறப்போ டேஞ்சர் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம க்ரீன் ஒயரில் லைன் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க LED ரன்னிங் டைப்பில் எரியுது. ஸோ இதை நம்ம இண்டிகேட்டர் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 ஒயருக்குமே லைன் கொடுத்துருக்கோம். நீங்கள் பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ இப்போ நார்மலாக பார்க்கிங் ஒயரில் பார்த்தீங்கன்னா லைன் கொடுக்குறப்போ இந்த ப்ளூ லைட் ஆன் ஆகும். இண்டிகேட்டர் போடுறப்போ நார்மலாக ரன்னிங் டைப்பில் எரியும். ஸோ இப்போ அந்த மாதிரி லைனில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக இண்டிகேட்டர் மட்டும் ஆன் ஆகிருக்கு. இப்போ பிரேக் அடித்தா மட்டும் நீங்கள் கோப் LED ஆன் ஆகிற மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வியூ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. கையோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா மற்றும் எதில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் மற்றும் ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தா அந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களோட ரிவ்யூவையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தமாக நாங்கள் எந்தெந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயிலை கீழே கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். நாங்கள் கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் பேசியும் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு புது ப்ராடக்ட்டோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம்ஸ் டீம்.